95 கால பகுதியில புத்தூர் பகுதியில் ராணுவம் இருக்க இது விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட இயற்கையின் அதிசயங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கின்றது. இயற்கையாகவே நிலத்திலே வடித்து பிளந்து இது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கிராமம். என்ன சரளவம் பிரசர்கள் அப்படியான ஊர்ல இல்லை, அந்த பிரச்சனை ஹார்ட் அட்டாக் அப்படியான இல்லை. எங்களுக்கு என்னடா இயற்கையா கடவுள் தந்த கூடையாது. 86 கால பகுதியில இங்க விடுதலை புலிகள் முகாம் இருந்தது. இந்த இடத்துல இந்த கிராமத்துல நாங்க நிக்கக்கூடிய இந்த இடத்துல முகாம் இருந்தது. இந்த கிராமத்துல இருந்தது. இருந்தா அவைதான் கூடுதலாக பராமரிப்பினம் வண்டில் மாட்டுல ஏற்றி கொடுக்குது. தங்களுக்கு கேம்பு கொண்டு போய் இப்படியான விஷயங்கள் வந்து பிடிக்கும் தானே. விஷயங்களை வண்டில் மாடு வச்சிருந்தவை அதுல ஏத்தி அந்த கிராமத்துல ஏழாதாக்களுக்கு கொடுக்குறது. வீட்டுல படுக்கிற குறைவாக இந்த கிணத்துல படுக்கிறதான் கூட. வடமராட்சி தென்மராட்சி வெளிகாமத்துக்கு நடுவில் இருக்கு இந்த கிராமம். மத்திய பகுதியில இருக்கு. மற்றது இது வந்து சரி, இது வந்து வடமராட்சின்னு சொல்லிட்டீங்க. வெளிகாமத்துல இந்த பக்கம் இந்த கிராமம் வெளிகாமம் இங்கால என்ன கிராமம்? அடுத்த கிராமம் அடுத்தது புத்தூர் என்ன? சரி. அப்ப தென்மராட்சின்னு பாக்கல, தென்மராட்சின்னு பாக்க இங்கால சரசாலையா இந்த ஆய்வு சொல்லுது. எங்களுக்கு இந்த மன்னர்கள் போக்குவரத்து செய்த பகுதியான மைய பகுதின்னு சொல்லி, அதாவது அந்த பழைய சங்கிலிய மன்னன் போன்ற மன்னர்கள் இந்த பயன்பாட்டுக்கு எடுத்தவைன்னு சொல்லி, அப்ப அதுலதான் இந்த கிராமம் கொஞ்சம் ஒரு மைய பகுதியாக்கி. நீங்க சொல்ற கதையை பார்த்தாலே தெரியுது, யாழ்ப்பாணத்துல மத்திய பகுதி, அதாவது வெளிகாமம் வடமராட்சி தென்மராட்சியில அந்த 3 பகுதிக்கு மத்திய பகுதி. இந்த பகுதிக்கு வருகின்ற போது உங்களுக்கு எவ்வாறு வந்திருக்கிறேன் என்பதை காட்சிப்படுத்த முடியவில்லை. ஏன்னு சொன்னால் இந்த பகுதியை வந்து அடைவது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இன்னொரு கிணறு இருக்கு. இதுல இன்னொரு கிணறு பாருங்க. இந்த 3 கிணறு தான் நீங்க மக்களை பாதுகாத்து வைக்கிறது. அதாவது நாங்கள் ஆரம்பத்துல பார்த்த கிணறு, அந்த கட்டி உடைச்ச கிணறு, இது 3வது கிணறு. இப்போது 3 கிணறுகளை மட்டுமே பார்த்துவிட்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்துவிட்டு திரும்பக்கூடிய வழியில வந்து 4வது கிணறு எங்களால் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிணறு கூட ஏற்கனவே பார்த்த அந்த அமைப்புடைய கிணறு தான். இது என்னத்துக்கு முன்னுக்கு தான் வைப்போம். இப்ப நாங்கள் ஒரு சூடு அடிக்க இது காவல் செய்துதான் இது காவல் கொடி என்று உதாரணத்தை சொல்றோம். உங்களோட ஊர்ல இது காவல் கொடி சொல்றது. காவல் கொடி எங்களுக்கு இது நெல் வெட்டி சூடு அடிக்கல எங்க வைப்பீங்க? என்ன அதுக்கே பார்த்து நிக்கிறீங்க? இந்த கௌதாரி முட்டை போட்டுற காலம் இந்த பகுதி. இப்ப வந்து இதுக்கு கௌதாரி முட்டை போட்டிருக்கு. காட்டுங்க இங்க இந்த கிராமத்திலே இந்த பகுதியில வந்து முயல்களின் நடமாட்டமும் அதிகமாக இருப்பதால் இங்கே வந்து முயலுக்கான தடம் வைக்கக்கூடிய ஒரு பொறிமுறை தான் இது. அடுத்த டிவிஷன் எது? அடுத்த வடமராட்சி டிவிஷன். அதுல இருந்து வந்து இதுல வந்து தண்ணி எடுத்து கொடுத்து அவங்களை குடிக்க போறவே. இப்ப எல்லாரும் இப்படின்னு சொன்னா அந்த கிணறு வந்து எத்தனையோ பேரை காப்பாத்தி இருக்கு. அப்படி விட்டு நீங்க ஒரு எதேச்சியாக பார்க்கதான் தெரிகிறது. இதுக்குள்ள பறிச்சு போடு ஓடிடுங்க. இந்த கிணத்தை பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாறை வந்து வெடிச்சு பிளந்து அதுக்குள்ள தண்ணி நிக்குது. இது அல்ல வத்தாது, ஊத்து கிணறுன்னு சொல்லுங்க. வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு புதிய காணொலியோடு சந்திக்கின்றோம். நான் இப்போது யாழ்ப்பாணத்தின் ஒரு மிக முக்கியமான ஊருக்கு வந்திருக்கின்றேன். அது எந்த வகையிலே நான் வந்திருக்கக்கூடிய இந்த ஊர் முக்கியமான ஊர் என்பதை இந்த காணொலி ஊடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். நான் வந்திருக்கக்கூடிய கிராமத்தின் பெயர் யாழ்ப்பாணம் வாதரவத்தை கிராமம். எனவே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விடயம், அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய விடயம், இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த கிராமத்தை மட்டுமின்றி இந்த கிராமத்து சூழ உள்ள பகுதிகளை சேர்ந்தவர்களும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்க போகின்றது. தொடர்ந்து இந்த காணொலியோடு பயணிக்கலாம். இப்போ இந்த கிராமத்தை சேர்ந்த அன்னை உறவுகள் இணைந்திருக்கின்றனர். அவர் வந்து ஒரு கிணற்றை காட்டுவதற்காக கூட்டிக்கொண்டு செல்லுகின்றனர். அந்த கிணறு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன இதா கிணறு? இதான் கிணறு. இந்த கிணறு சொன்னீங்க, இது வந்து காட்டுறீங்க 80-82 கால பகுதியில வந்து இதுல சகல எனக்கு தெரியாத காலத்துல இருந்தே இதுல தண்ணி எடுக்கிறவையாக. அது கிணறு மாதிரியே தெரியல. அது இப்ப தூர்ந்துடுது. தற்சமயம் அந்த நாங்கள் அந்த வேற இடத்துல இந்த நிலாவில இருந்து தண்ணி பாரபடியால் நிலாவில இருந்தா உங்களுக்கு வார தண்ணி. முதல் அந்த ராணுவ 95 கால பகுதியில கை கொடுத்த கிணறு இதான். இந்த இடம்பெயர்வுக்கு முன்னம், அதாவது நீர்ப்பாசனங்கள் முன்னம் இதுல வந்து இதுல இருந்து காவல் இந்த கப்பூது பகுதியில உள்ள ஆக்கள். எந்தெந்த பகுதி மக்கள் இங்க தண்ணிக்கு வர்றது? இங்க பாதிரபத்தை, பெரிய பக்கனை, மற்ற இந்த கப்பூதுல உள்ள சனம் முழுக்க. கப்பூது அடுத்த டிவிஷன் எது? அடுத்த வடமராட்சி டிவிஷன். அதுல இருந்து வந்து இதுல வந்து தண்ணி எடுத்து கொடுத்து அவங்களை குடிக்க போறவே. இப்ப எல்லாரும் இப்படின்னு சொன்னா அந்த கிணறு வந்து எத்தனையோ பேரை காப்பாத்தி இருக்கும். அப்படி விட்டு நீங்க வீட்டுல படுக்கிற குறைவாக இந்த கிணத்துல படுக்கிறதான் கூட.
என்னதுக்காக? தண்ணி லைன்ல இருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி சர்வத்தை அடுக்கி போட்டு சரி 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 லைன்ல. அப்ப இந்த கிணறு மறக்க முடியாத நாங்க. ஆமா ஆமா அந்த அப்படியே கிணத்தை வந்து இப்படி விட்டுருக்கேன். ஓ இப்ப நாங்க இதை வந்து அவிர்த்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம். என்னது இந்த இந்த இது என்ன இருக்கா மீளவும் அங்க பாவிக்கணும் ஒரு அடிப்படை போற வாராக்க குடிக்கிறதோ பாவிக்கணும். என்ன செய்யணும் இந்த கிணறு? இதை வந்து பேக்கோ போட்டு வெட்டி சீர் செய்து நெட் அடிச்சு விட்டா எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுது? அந்த கிணறு இந்த கிணறு நாங்க இறங்கி இதுல 3 படி இருந்தது. கீழே படியில இருந்து சின்ன பாத்திரத்தால தான் எடுத்தது தண்ணி அள்ளி பாக்குற. அப்படியே ஊத்த ஊத்த அப்படியே வந்து கொண்டே நிக்கும். அப்படியா? அது இங்காலி எல்லாம் உப்பு தண்ணி. இப்ப இந்த கிணறு இந்த மகிமை வந்து இது எங்களுக்கு ஒரு இளநீ மாதிரி தான் வந்தது. ஏனென்றால் பக்கத்துல இது வந்து அவ்வளவுத்துல உப்பு தண்ணி, கடலுக்கு உப்பு. இது நாங்கள் இந்த கிணறு வந்து நல்ல தண்ணியா இருந்தது. காவல் இருந்து நான் பள்ளிக்கூடம் போகும் முன்னமே விடிய வந்து தண்ணி 3 மணிக்கு வந்து எல்லாம் வந்து சின்ன சர்வத்துல கொண்டு போறோம். ஜீப்பில அள்ளி கொண்டு போறது. அப்புறம் அடுத்து நாங்க மேல ஏறுறதுக்குள்ள வரும். சரி சரி சரி. அந்த அதாவது வந்து விடிய வந்து படுத்திருப்போம். இங்கதான் நாங்கள் கூடுதலா படுக்கிறோம். இந்த கிணத்துல தண்ணி எங்கட வீட்டுல படுக்கிற குறைவு இந்த கிணத்துல படுக்கிறதா நாங்கள் கூட. இந்த லைன் வந்த உடனே சரி இப்ப வந்ததை பொறுத்து நான் முதலாக வந்தால் நான் எடுப்பேன். எடுத்து முடிய எனக்கு எடுத்தாள். அந்த தண்ணி எடுக்க நெருக்கடியும் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த கிணத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பராமரிப்பு கொண்டு வந்துக்கலாம். அதை இப்ப திருப்பி இருக்க மீள செய்யணும் விருப்பம் கிடையாது. அந்த எல்லாரும் ஒத்துழைச்சார் இதுக்கு. அப்படி செய்யலாம். இந்த இது வந்து சம்பந்தமா நீங்க நீர்ப்பாசன திணைக்களம் அதுகளோட கதைக்கிறது சம்பந்தமான ஆக்களோட. இப்ப அந்த என்ன பிரச்சனை? இப்ப அந்த வாட்டர் போர்ட்ல இருந்து கூட தண்ணி வர வழியால அதை கவனிக்கல. எனக்கு அது ஞாபகம் இருக்கு. என்ன நான் ஒரு இந்த கிராம சக்தி தலைவரா இருக்கிறேன். அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. எது ஞாபகம் இருக்கு? இந்த கிணறை எப்படியாவது பிரவேப்பு செய்ய வேணுமா? பலருடைய உயிரை காப்பாற்ற. அதாவது இந்த வாதரவத்த கிராமம் வந்து அபிவிருத்தி அடைஞ்சது குறிப்பிட்ட காலத்துல. இந்த தண்ணி எங்களுக்கு எந்த நேரமே பயம் இல்லையா? எந்த நேரம் செனப்புழக்கம் தான். இதெல்லாம் வெங்காய தரையில. இதெல்லாம் வெங்காய தரை. இதெல்லாம் விவசாய பூமி. விவசாய பூமி. இப்ப காடு மண்டி இப்ப வந்து அவிர்த்தி செய்யாமல் இருக்கு. வந்து பாருங்க விவசாய பூமி சொல்றீங்க. காடு மண்டி போயிடாது. இப்ப அவையன் அந்த இப்ப இந்த எல்லாரும் படிச்சு டெவலப் ஆகணும் ஒண்ணு. அதை இதை முந்தி விவசாயத்தை நம்பி அந்த கிராமம் தானே. ஆனா இதுல வந்து பாறை எல்லாமே பாக்குறாங்க நிலம். கல்லு இதுக்குள்ள இந்த முளைக்கண்டுகள் அது நடவேறும் பூசணி அது ஊடு பயிர் தானே. வாங்க அது இன்னும் ஒரு தலைமுறை காட்டுறேன்டா. அது குழாய் அடிச்சு அந்த உதாரணத்துக்கு காட்டுறேன். இன்னும் ஒரு கிணறு. அதுல எத்தனை கிணறு இருக்கு? இதுல ரெண்டு கிணறு. இது அந்த உதாரணம் மொட்டையலட்டின்னு சொல்றோம். மொட்டையார் கலட்டி பேர் உண்டு. அங்கால வந்து பிள்ளையார் கேது பிள்ளையார்னு சொல்றது. என்னதுக்கான இந்த இடத்துக்கு மொட்டை கலட்டி என்று பேர் வந்தது? இது எங்கட பழைய தாத்தா பாட்டன் பாட்டி காலத்தில் பேர். கலட்டி என்றது உதாரணம் வந்து பத்தை காடத்தான் கலட்டி சொல்ற. அந்த கல் அடிக்கிற நம்ம சொல்றது அதைத்தான் சொல்லுவினோம். அந்த நிலத்தை வந்து தோண்டி கல் அடிக்கிறது தான் கலட்டிப்ப. இது வந்து எங்கட கிராமத்தை வந்து வத்தாழை, வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு வந்து பேர் போன இடம். அதுக்கண்டு இந்த சந்தைகள்ல கொஞ்சம் முன்னுதாரணப்படுத்தி, அதாவது பாதரவத்தை வெங்காயம் ஃபேமஸோ அப்படியோ. இதுல வந்து எங்கட இந்த கிராமத்துல வந்து இது என்ன சாமான்? அடுத்த கிணறு இருப்பாங்க. இது வந்து இந்த கிணறு. இந்த கிணத்து கட்டி இருக்கணுமே. இது வந்து கட்டி இது போட்டு கொடுத்தது. என்ன பம் வாங்க காட்டுறோம். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு கிணத்தை பார்க்க போறோம். 87-88 கால பகுதியில இது ஒரு வித்தியாசமா இருக்கு. அதாவது இதுவும் குடிக்கிற கிணறு தான். பாறை என்ன முழுமையான பாறை தெரியுதானே? இது நிறைய அதாவது கையால வெட்டையில இயற்கையா உருவான கிணறு. கிட்டத்தட்ட நிலாவரையில் உள்ள கிணறும் இப்படித்தானே. ஆழம் இல்லாத ஆழம் கண்டுபிடிக்க முடியாது சொல்லி தண்ணி பத்திர கூட வேணா. இப்ப இது வந்து ஒரு இயற்கையில கிடைச்ச கூட. ஆனா நீங்க யாருமே இதை பயன்படுத்தாம இருக்கீங்க. இந்த கிணத்தை பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பாறை வந்து வெடிச்சு பிளந்து அதுக்குள்ள தண்ணி நிக்குது. இது அல்ல வத்தாது ஊத்து கிணறுன்னு சொல்லிதான் சொல்றாரு அண்ணன். இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து இந்த கிணத்துக்கு அண்மையாக வந்து இரவா படுத்திருப்போம். ஏன்னா குடிநீருக்கு தட்டுப்பாடான பகுதி இந்த பகுதி. நல்ல தண்ணீருக்கு தட்டுப்பாடு. அதால இந்த கிணறுகளில் தான் நல்ல தண்ணி வரும். அதால இந்த நீர்ப்பாசன வசதிகள், அதாவது அந்த தண்ணீர் தாங்கியில் அமைச்சு இந்த நீர்ப்பாசனங்கள் செய்வதற்கு முற்பட்ட காலப்பகுதியில் வந்து இந்த கிணறுகள் வந்து
எங்க போயினமோ வரையினமோ தெரியாது. ஆனால் இந்த கிணத்தடியில் அப்படியே வந்து படுத்திருந்தான் போயினவன்ட்டு என்ன சொல்றார். இது ஒரு பலரும் அறியாத ஒரு விடயம் யாழ்ப்பாணத்துல. அவ்வாறு பல தலைமுறைகளுடைய உயிரை காப்பாற்றிய இந்த கிணறு என்று இந்த காலப்பகுதியில் வந்து யாருக்குமே தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் இந்த கிணறுகளாவது அபிவிருத்தி செய்ய வேண்டும். இந்த பகுதி வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் ஒரு விவசாய பூமியாக இருந்திருக்கின்றது. இப்ப பார்த்தா பற்றை காடுகள்லாம் இந்த பகுதியில் இருக்கு. எனவே இந்த விவசாய பூமியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை இந்த கிணறுகளை வைத்து முன்னேற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு அனைவருக்கும் இருக்கின்றது என்பது எனது கருத்து. எத்தனாம் ஆண்டு காலப்பகுதியில் இதெல்லாம் இடிக்கவே? இது நான் எனக்கு தெரியாது இந்த கிணறு இந்த காலப்பகுதி. பிறகு நான் இதை தெரியத்தக்கதான் 2000 பிறகுதான் அவிர்த்தி செய்தவை. இது இந்த தண்ணிக்கு குடிநீர் வசதி குழாயெல்லாம் குழாய் போட்டு வேர்ல்புட் தான் செய்து கொடுத்தது. சரி சரி. அப்ப இதை பிறகு அந்த எங்களை எல்லாவரும் தண்ணி வந்து கனெக்ட் பண்ணோடனே அதை சனம் அதை முற்றுமுழுதாக கைவிட்டு பக்கத்துல வீட்டு வாசல தண்ணி வர கைவிட்டுடுது. ஓகே, அது எல்லாரும் வந்து இப்ப நாங்க காசு கொடுத்து எடுக்கிறோம். முதல் நாங்கள் இந்த கிணத்துல எடுக்க காசு இல்லாம எடுத்தோம். இப்ப தச்சயமா 5000 6000 எடுத்து கொடுத்து தான் எடுக்கிறோம். ஒரு மாதமும் அன்னைக்கு ஒரு மாதம் 5000 முடியுமா? எங்கட கனெக்ஷன் நாங்க பாவின யூனிட் பொறுத்த இல்ல கிட்டத்தட்ட சராசரி குளிக்கிற உடுப்பு கழுவுறது இல்லாம அதுல நாங்க எல்லாமே அந்த தண்ணி அதுல சராசரியான ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளவு காசு? 2500 குறையாது. அது பெரிய ஒரு காசு. தண்ணியை பொறுத்தல அது பெரிய காசு. இந்த கிணறு வந்து 87 86 87 கால பகுதியில இங்க இப்படி அந்த முகாம் இருந்தது. இந்த இடத்துல இந்த கிராமத்துல நாங்க நிக்கக்கூடிய இந்த இடத்துல முகாம் இருந்தது. இந்த கிராமத்துல இருந்தது. இருந்தா அவைதான் கூடுதலா பராமரிப்பினம் பண்டில் மாட்டுல நேத்தி கொடுக்குது. தங்களுக்கு கேம்பு கொண்டு போய் இப்படியான விஷயங்கள் வந்து பிடிக்கும் தானே. விஷயங்களை பண்டில் மாடு வச்சிருந்தவை அதுல ஏத்தி அந்த கிராமத்துல ஏழாதாக்களுக்கு கொடுக்குறது தண்ணி அப்படின்னு செய்தது. அந்த ஏழாதாக்களுக்கு கொடுக்குறவை. அப்ப அந்த இந்த கிணறு மறக்க முடியாதுன்னு நாங்க. அது சரி சரி சரி. அப்ப நான் எனக்கு இந்த கிணத்து பின்னால எத்தனையோ உயிரை காப்பாற்ற கதையும் இருக்கு, சோக கதையும் இருக்கு. அப்ப இப்ப இப்படி இடிஞ்சு 10 காடை இருக்கேங்க. மழை வந்தா இந்த பகுதியில வந்து வெள்ள நிக்கணும்னு சொல்றீங்களா? அந்த காலத்துல எப்படி தண்ணிக்கு வரீங்க? தண்ணிக்கு வந்தால் நடந்துதான் பெறுவோம் எல்லாரும். சோ நாங்க இப்ப மத்த மாதிரி சைக்கிள் பைக்கிள் இல்ல, நடந்து வந்தா நாங்கள் டிப்ல கொண்டு போவோம். விளையாடி கொண்டு போவோம். உங்களுக்கு என்ன மாதிரி போச்சு ஏறுவோம் மட்டும் தெரியாது இந்த கிராமத்தை. புது சீரண்டா இன்னும் சட்டத்துக்கு வரங்க தரணும். அது எங்களுக்கு ஒரு வளமை போன்று வந்துடுது. அந்த தண்ணிக்கால போய் குளிச்சு வந்து பழகிடுது. இது என்ன மரம் என்ன? இது காரலா? இந்த மரம் தான் இல்ல கூட நிக்கணும். இது வந்து நெல், உதாரணத்துக்கு வந்து நெல் பயிர் செய்ய இடம். இது மேட்டு நிலம், மேட்டு பயிர். இது நெல் வயல். நாங்க வந்தது மேட்டு நிலம். இது வயல் காணி. உதாரணத்துக்கு அரச காணியா தனியார் காணியா? இல்ல எங்களுக்கு எல்லாம் உறுதி காணியா. இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய நல்ல தண்ணி கிணறு இருக்குன்னு சொல்றீங்களா? அதை பராமரிக்காம விட்டுட்டோம்னு சொல்றீங்க. அதே நேரம் வந்து இதுல வந்து மேட்டு நிலத்துல வந்து பூசணிக்காய் மற்றது வத்தாளை போன்ற பயிர்களும் நாங்கள் வந்திருக்கோம். இந்த பகுதியில வந்து நெற்பயிர்களை நட்டதா சொல்றீங்க. இதை தவிர வேற என்ன விசேடங்கள் இங்க இருக்கு? இது இந்த 95 கால பகுதியில புத்தூர் பகுதியில ராணுவம் இருக்க இது விடுதலை புலிகளால் அமைக்கப்பட்ட அணைக்கட்டு. இதுதான் இந்த அணைக்கட்டு. அப்ப அதுலதான் இந்த தோட்டங்கள் நாங்கள் கொஞ்சம் அந்த இதுக்குள்ள அந்த மண்ணெல்லாம் அமைதியான அணைக்கட்டு தானே. இந்த நாங்க நடந்து போறது வந்து அமைச்ச அணைக்கட்டு அதாவது ஒரு எல்லை பகுதி. இது இந்த காணியை பயன்படுத்தி வேற ஏதாவது நல்ல முயற்சி செய்யலாம் என்ன? அண்ணன் குறிப்பிட்ட அந்த பாருங்க வந்து பண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அணைக்கட்டு, அதாவது எல்லையை நிர்ணயித்து இவர்கள் பாதுகாப்பாக அமைத்திருக்கக்கூடிய அணையாக இருக்கின்றது. 95ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னல் பல வரலாறுகளை சுமந்த இடமாகவும் இந்த இடம் இருக்கின்றது. இந்த காணொளியின் பிரதான நோக்கம் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காணிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்ய வேண்டும். அதே நேரம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை பல ஆண்டு காலமாக காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய அந்த கிணறுகளை வந்து குறைந்தபட்சம் அடையாளப்படுத்தியாவது விட வேண்டும். ஏன்னு சொன்னால் அந்த அவ்வாறான விடயங்களை வந்து அந்த நன்றியை மறக்கக்கூடாது. அதுதான் இந்த காணொளியின் பிரதான நோக்கம். அது தவிர இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம்.
கிட்டத்தட்ட எவ்வளவு பிறப்பு காணி இருக்கு இந்த மாதிரி? 1000 பிறப்பு குறையா? 1000 பிறப்பு. அந்த கோவில் அது என்ன கோயில்? அது பிள்ளையார் கோயில் தான் எங்களுக்கு பிரதான கோயில். ஒரே ஒரு கோயில், இந்த பெரிய கோயில்ண்டா. அதாவது பாதரவத்தை பதில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் வந்து அதுதான் கேதூர் பிள்ளையார்னு சொல்லி. என்ன பேர்? கேதூர் பிள்ளையார்னு சொல்றது. கேது பிள்ளையார். ஓ, அங்கே தோட்டங்கள் செய்யணும். வந்து பாருங்க, அந்த இங்கே அந்த அங்கால வந்து பயிர் செய்யணும். எனவே நண்பர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட எல்லா பகுதிக்கும் செல்லவில்லை. பார்க்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். கிட்டத்தட்ட 1000 பரப்புகள் இருக்கிறதாக சொல்கிறார். அதே நேரம் இந்த காணிகள் அனைத்தும் தனியாருக்கு சொந்தமான உறுதி காணிகளாக இருக்கின்றன. இப்போது நாங்கள் இந்த பகுதியில் வந்து ஒரு அன்னையோரால் தோட்டம் செய்திருக்கின்றார். அவருடைய அந்த காணிக்குள்ளே வெண்டைக்காய் பயிர்கள் நிற்கின்றது. அந்த காணியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது சனப்பழக்கமும் இல்லை, மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் இந்த காணியில் வந்து வெண்டைக்காய் பயிற்சிகை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் நிற்கக்கூடிய இந்த பகுதி, இது குறிப்பாக என்ன சொல்றது, வாதரவத் தான், குறிச்சி தான் இருக்கு. இது கேது 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 பிள்ளையாரடி. ஓ, இந்த கோயிலை நமக்கு தூர வச்சு காட்டுவோம். இந்த அண்ணன் குறிப்பிட்ட இந்த கேது பிள்ளையார் ஆலயம் இந்த ஆலயம் தான். இந்த ஆலயத்துக்கு அருகாமையில் தான் நாங்கள் வந்துக்கக்கூடிய இந்த பகுதியில் விவசாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஏனைய பகுதிகள் வந்து வறண்டு போய் பற்றை காடுகள் முளைத்து தேடு வேலத்து கிடக்கின்றது. இருந்த போதிலும் அவைகள் உறுதி காணிகள், தனியாருக்கு சொந்தமானவை. உளுந்து இந்த காணியில வந்து பாத்தீங்கன்னா உளுந்து போட்டிருக்கணும், உளுந்து பயிரிட்டிருக்கணும். அந்த பகுதியில அது பழைய நெல் முளைச்சிருக்கோம். அறுவடை சேர்க்க கொட்டு நெல். இது ஏபிசியில் கொடுத்த உளுந்து. அது நெல் பயிர் போட்டிருக்கணும். இல்லை அது முளைச்சது. வெங்காயத்துக்கு நெல் முளைச்சிருக்கு. அது வெங்காயம் தான் வச்சுக்கவேன். ஆமாம். அந்த காணியில வந்து நெற்பயிர் சேர்க்க நடந்திருக்கு. அப்புறம் நெற்பயிர்களை அறுவடை செய்த பிறகு அந்த பகுதியில் இந்த காணிக்கை வந்து வெங்காயம் வச்சிருக்கணும். இருந்தபோதும் அந்த அறுவடை செய்ய கொட்டுப்பட்ட நெல்லுகள் முளைச்சிருக்கு. இது புல்லு வேணா, இது புல்லு. நெல்லு முளைச்சிருக்கு, புல்லு முளைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுதான் உளுந்து பயிற்சியை செய்யக்கூடிய காணி. பார்த்தீங்கன்னா தெரியும், உளுந்து பயிர்கள் விளைச்சல் பெற்றிருக்கின்றது. இந்த அண்ணன் வந்து தன்னுடைய வயலுக்கு எங்களை கூட்டிட்டு செல்லப்பட்டார். எது நம்மளோட வயல்? இது இங்க இதெல்லாம் இது நான் தோட்டம் செய்த தற்சயமா இப்போ தோட்டம் செய்ய நிப்பாட்டி இருக்கிறோமா. அதாவது கடைசியா நெல் போட்டீங்களா? போட்டு இருக்கிறோம். அம்மாண்ட காணி, இது சொந்தம். உங்களோட அம்மாண்ட காணி. இதெல்லாம் வயல் செய்வீங்க? கடந்த வருஷம் செய்வீங்களா? ஒவ்வொரு வருஷம் செய்யறோம். மற்ற இதுதான் அந்த கிணறு, நாங்கள் பாவிச்ச தோட்டத்துக்கு பாவிச்ச கிணறு. அதை நீங்க ஒரு கட்டி வச்சுக்கிறீங்களா? ஓ, இது நான் என்ன தெரியாத காலத்துல அம்மா இந்த தாத்தா கட்டினார். இதெல்லாம் நல்ல தண்ணியும். இது மாடுகள் அதுகள் குடிக்கும். அதாவது நீங்கள் குடிக்கிறது பாவிக்கிறீங்களா? குடிக்கிறது பாவிக்கல. மாடுகள் கள்ளி வைப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கிணறுமே ஒரு பாறையிலிருந்து உருவாகின கிணறுகளாக தான் இருக்கின்றது. இதுதான் அந்த கிணறு. அதாவது விவசாயத்துக்கு இப்போ நீங்கள் மோட்டரை போட்டு இறக்கிக்குள்ள வத்தாதோ. இப்போ கிழமை ரைட்டா பின்னேற மாதிரியே மாதிரி நிற்கும். ரைட். இதுதான் அந்த கிணறு, அண்ணா சொன்ன கிணறு, விவசாயத்துக்கு பாதிக்கக்கூடிய கிணறு. இது மாறியில ஒரே நெல்லு தானே? மாறியில கோடையில தோட்டம், மாறியில நெல். இப்ப எப்படி நேரங்கள்ல இங்கால தோட்டம். பாதரவத்த கிராமத்துக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்கு? பல மூலிகை வகைகள் இருக்கு. இங்க இந்த கிராமத்துல பல மூலிகை வகை இருக்கு. அதை எங்கட அந்த முதியோர்கள் அதை உண்பதாலே அவைக்கு கொஞ்சம் அந்த பிரசர்கள் சரலோகங்கள் குறைவு. இங்க பாருங்க, இந்த பிரண்டை கொடி வந்து எத்தனையோ மூலிகை வகையை சேர்ந்தது. இது வந்து சம்பளா சாப்பிடலாம், அந்த சம்பளா சாப்பிடலாம். மற்ற அந்த காவல் பிதிர்களுடைய அந்த இது என்னத்துக்கு முன்னுக்கு தான் வைப்போம். இப்ப நாங்கள் ஒரு சூடு அடிக்க இது காவல் செய்துதான் வைப்போம். இது காவல் கொடி என்று உதாரணத்தை சொல்றோம்.
உங்களோட ஊர்ல இருந்து காவல்குடி சொல்றது. காவல்குடின்னு எங்களுக்கு இது நெல் வெட்டி சூடு கேட்கல எங்க வைப்பீங்க? தரப்பால் கரை வழியே வைப்போம். அதாவது தாண்டி அந்த தொற்று கழுகுறாங்க. இது வந்து அவர் வந்து வந்த அந்த அது பாதுகாப்பு. அப்ப இவரை வந்து தேடி எடுக்கிற கஷ்டம் எல்லா கிராமத்திலயும் இல்லையா. இது சில வீடுகள்ல வந்து முன்னுரிமைப்படுத்தி வைக்கிற வேற இடம் கிராமங்கள்ல. இது எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான கிராமம். என்னடா அதான் கடவுள் எல்லாம் அந்த மனுஷனையும் படைச்சு மூலிகையும் படைச்சு மூலிகை எல்லாம் அந்த ஒரு உப்பு காற்றை சுவாசிச்சு எங்களுக்கு அந்த பெரிய வருத்தங்கள் அந்த அதான் நான் சொல்றேன் சரளவம் பிரஷர்கள் அப்படியான ஊர்ல அந்த பிரச்சனை ஹார்ட் அட்டாக் அப்படியான இல்லை எங்களுக்கு. என்னடா இயற்கையா கடவுள் தந்த கூட அது. இந்த அண்ணன் வந்து இந்த கிராமத்துல வந்து கிராம சக்தியினுடைய தலைவராக இருக்கின்றார். அவருடைய கூட்டுப்படி இந்த கிராமத்துல வாழும் மக்களுக்கு வந்து அதாவது இரத்த அழுத்தம், பிரஷர், சலரோக நீரிழிவு போன்ற நோய்கள் இல்லை என்று சொல்கின்றார். அதற்கு காரணம் இந்த கிராம பகுதியிலே அடர்த்தியாக இருக்கின்ற நிறைந்து காணப்படுகின்ற மூலிகை வளங்கள் என்று குறிப்பிடுகின்றார். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பெரிய பெரிய வட்ட கிணறு தோட்டம் செய்வதற்கு பயன்படுத்தி இருக்கின்றார்கள். கீழே பாறை அமைப்பு தான் இருக்கும் என்று சொன்னால் இந்த பகுதி வந்து பாறையான இடங்களை கொண்ட பகுதி. மேலே வந்து சீமெந்தால வந்து பூசி இருக்கின்றார்கள். அதற்கு அருகிலே நிறைய மரங்கள் முளைத்து வளர்ந்திருக்கின்றன. சரி, தொடர்ந்தும் பயணிக்கலாம் இந்த காணொலி கூட. இது ஒரு முக்கியமான கிராமம் யாழ்ப்பாணத்தில். அது எந்த வகையிலே முக்கியமான கிராமம் என்பதை தொடர்ந்தும் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போது நாங்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த குளத்துக்கு என்ன பேர்? என்ன பெரிய கிராய் குளம் சொல்றது? பெரிய கிராய். இது பெரிய குளமா இருக்கு. இப்ப வத்தி போச்சு. என்ன தண்ணி இப்ப இந்த கிராமத்துல நூற்றுக்கணக்கான ஆடுகள் மாடுகள் வளர்க்கணும். விவசாய கிராமம் இருக்கு. அப்படி விவசாயம் அங்கால விவசாயம் செய்யணும். அப்ப விவசாயத்துக்கும் அதை பயன்படுத்தினோம். இது பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மட்டும் நிற்கும் இந்த தண்ணி. அவ்வளவு காலமும் இந்த ஆடு மாடுகள் இந்த தாகம் தீர்க்கிறது இந்த குளம் தான். பெரிய தாகம் தீர்க்கிறது இந்த குளம் தான். அப்ப பல மக்கள் இதை பாவனையில் உள்ள ஒரு சில வேளைகளிலே தண்ணி நிற்கும் போது குளிக்கிறதுக்கும் பயன்படுத்தினோம். குளிக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் பெரும்பாலும் பத்தி போய் நடுவு தண்ணி நடுவு தண்ணிக்கு அது அந்த அந்த தோட்டத்துக்கு அங்கால வடமுராட்சி நாங்க நிக்கிறது வலியாமம் கிழக்குங்கட. வலியாமம் கிழக்கு இந்த அந்த அந்த இந்த போர்டருக்கு அங்கால வடமுராட்சி. அதாவது அந்த பெனதெரி இடம் பொருங்க. அந்த பெனையை காட்டுவாங்க. இந்த பெனதெரி இடம் வடமுராட்சி பகுதி. அது என்ன பகுதி? எந்த இடம்? கப்புது. அந்த இடத்துவே கப்புது. என்ன கப்புது பகுதி அங்கால. சரி, ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த பெனைகள் தெரிகிற இடம் தான் கப்புது. அதாவது அங்க நிற்பது வலிகாமம் கிழக்கு. இந்த பெனை தெரியக்கூடிய இடம் வந்து வடமராட்சி கப்புது. இந்த கிராமத்துக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அதாவது புவியியல் அமைப்புல வந்து ஒரு முக்கியம் இருப்ப சொல்கிறார்கள். வடமராட்சி தென்மராட்சி வெளிகாமத்துக்கு நடுவில் இருக்கு இந்த கிராமம். மத்திய பகுதியில இருக்கு. மத்திய பகுதியில இருக்கு. மற்றது இது வந்து சரி, இது வந்து வடமராட்சின்னு சொல்லிட்டீங்க. வெளிகாமத்துல இந்த பக்கம் இந்த கிராமம் வெளிகாமம் இங்கால என்ன கிராமம்? அடுத்த கிராமம் அடுத்தது புத்தூர். புத்தூர். என்ன சரி சரி. அப்ப தென்மராட்சின்னு பார்க்கல? தென்மராட்சின்னு பார்க்க இங்கால சரசாலை. சரசாலையா? இந்த ஆய்வு சொல்லுது எங்களுக்கு இந்த மன்னர்கள் போக்குவரத்து செய்த பகுதியான மைய பகுதின்னு சொல்லி. அதாவது அந்த பழைய சங்கிலிய மன்னன் போன்ற மன்னர்கள் இந்த பயன்பாட்டுக்கு எடுத்தவை என்று சொல்லி. அப்ப அதுலதான் இந்த கிராமம் கொஞ்சம் ஒரு மைய பகுதியாக்கி. நீங்க சொல்ற கதையை பார்த்தாலே தெரியுது யாழ்ப்பாணத்துல மத்திய பகுதி. அதாவது வலிகாமம் வடமராட்சி தென்மராட்சியில அந்த 3 பகுதிக்கு மத்திய பகுதி. இது எந்த கிராமத்துக்கு நாங்கள் போறாண்டாலும் ஒரு அரை மணி அதுக்கு போய் சேரலாம். இங்கே வடமராட்சிக்கு போறாண்டாலும் போகலாம், தென்மராட்சிக்கு போறாண்டாலும் போகலாம். இது எங்களுக்கு பாதைகள் எல்லாம் விளங்கும். இதால போற நீங்கள் ரோடு சுத்தி வரணும். நாங்கள் இப்படி போனோம்னால தென்மராட்சிக்கு போடுவோம். குறுக்கு பாதையில போடுவோம். அது ஒரு புவியியல் அமைப்பில கூட இந்த கிராமம் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. நானும் நீங்க சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டேன். அந்த ஒரு காலத்துல அந்த மன்னராட்சி காலத்துல முக்கியமான ஒரு தளமாக இதை பாவிச்சிருக்கிறேன். சொன்னா வேற்று மன்னர்கள் வரும்போது ஈச்ச மரம் இது. அப்ப வேற பல இடங்கள்ல இருந்து இதை புடுங்குவதற்கு வருவார்கள் இங்க. இந்த ஈச்சங்காயை புடுங்குவதற்கு சரி சரி அந்த சீசன் மூட்டம் இருங்க. அதுல இந்த மரத்துல நிறைய காய்ச்சி. அதாவது இப்ப பார்க்க போற வந்து இந்த ஈச்சம் காய்ச்சி குலுங்கி இருக்கு. அதுதான் பார்க்க போறோம். அன்னைக்கு வந்து ஈச்சம்பழத்தை வந்து உப்பு தண்ணி
தெளிச்சு விட்டா நல்லா பழக்கம் என்ன அப்படி இல்லை இது இதுல தானா பழக்கம் இது இங்க எங்களுக்கு உங்களுக்கு நல்லா பழுத்த பிறகு வந்து ஆய்வீங்க. ஆமாம். இது போல கிராமத்தின் மக்கள் வந்து ஆவலோட வருவார்கள். இந்த கிராமத்துக்கு போனால் ஈச்சம்பழம் புடுங்குவோம். அங்க 2 வளம் பழத்திருக்கு போட்டப்பா அந்த ஈச்சம்பழம் 2 நல்லா பழத்திருக்கு. அதாவது இந்த பழம் வந்து கருப்பா இருக்கும், காய் வந்து சிவப்பா இருக்கும். நாங்கள் ஈச்சம்பழம் சாப்பிட ஆசைப்பட்டா இந்த காயில கொப்பா வெட்டி கொண்டு போய் உப்பு தண்ணி வைப்போம், அது பழுத்திடும். ஆனால் இங்கே வந்து பழுத்தா பிறகு 6 மரம் வந்து பிடுங்கி சாப்பிடுவோம். பல்வேறு கிராமங்களில் இருந்து இந்த பகுதிக்கு வந்து இந்த ஈச்சம்பழங்களை எடுத்து செல்வதாக அண்ணா சொல்லுகின்றார். நல்ல சுவையாக தான் இருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு முழுக்க பழத்துன்னு போட்டாங்க. இப்போ இந்த கிழமைக்கு படுத்தும் ஒரு மழை பெய்தா எல்லாம் முத்தியும் நல்லா தான் இருக்கு. எனக்கு 2 பிடிக்கும் நல்ல பழமா பிடிக்கும். இந்த கிராமத்திலே இந்த பகுதியில் வந்து முயல்களின் நடமாட்டமும் அதிகமாக இருப்பதால் இங்கே வந்து முயலுக்கான தடம் வைக்கக்கூடிய ஒரு பொறிமுறை தான் இது. இந்த பகுதியிலே இது போன்ற ஏராளமான தடயங்களை வைத்து முயல்களை பிடிப்பதாக அண்ணா சொல்கின்றார். நீங்க பிடிச்சிக்கிறீங்க முயல் இதுக்கு முன்னம்? நீங்க பிடிக்கிற இல்லை, வந்து பிடிக்கிறவங்க. இந்த தடம் வச்சு எப்படி முயல் பிடிக்கிறது? கம்பியில கொள்ளுறோம். கம்பி கம்பி அதாவது 2 தடிக்கு முடியல கம்பியை கொலையுறோம். கம்பியில தடம் மாதிரி சுருக்கு போட்டு சுருக்கு. அதுக்குள்ள முயல் வந்தா மாட்டுப்படும். மாட்டுமோ? மாட்டுறதான் வச்சிருக்கலாம். இது தோட்டங்களுக்கு வரதான முயல். இது வந்து பலருக்கு தெரிவது தெரியாது. வீடுகளுக்கு முற்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு கள்ளி மரம்னு சொல்லி திருஷ்டிக்கான வைக்கிறது. இது இது கள்ளி மரம். இது எல்லா இடத்துலயும் இல்லை. இதை தேடி பலர் பெறுவார்கள். நாங்கள் இது காட்டுறது இல்லை. ஏன்னா முழுத தாண்டி போடுவாங்க. தேடி வருவார்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு வருவீங்க கொண்டு போவோம். அப்ப நாங்கள் இது என்னடா இது இயற்கை பொருள் இல்லோ. இப்போ நாங்கள் இருக்கட்டே சொல்றோம் இல்லை இது. சரி 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 சரி. அதாவது வீட்டுல வாசல்ல வச்சா திருஷ்டி கழியம்னு சொல்லி வைக்கிறது. ஆமாம். இதுல பால் பட்டா கையில பட்டா அசிட் மாதிரி அப்படி எடுபட்டு போடும். இப்போ பெரும்பாலும் வீட்டு வாசல்ல ஒரு பொருள் வைக்கிறோம்னு சொன்னா அது வந்து அசுத்தமான காட்டுகளை உள்வாங்க வைப்பினம். அதுக்குரிய காரணம் சாடியில வச்சு பலரும் பாதுகாக்கப்பட்டு புது வீடு கட்டேக்க பாதுகாத்து வைக்கிறது முற்பகுதியில. பெரும்பாலும் வந்து அசுத்த காட்டுகளை இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது. ஆனா அந்த ஆத்மீக நம்பிக்கையோட அது வேற மாதிரி சொல்லுவீங்க. கள்ளி மரம் வடிவ காட்டும் என்ன கொண்டு போறீங்களா? இப்ப பால் கூட கையில படுது அவியல போகுது. வாங்க பாப்போம். தெரியுதா? இன்னொரு கிணறு கிடக்கு. இதுல இன்னொரு கிணறு பாருங்க. இந்த 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 3 கிணறு தான் நீங்க மக்களை பாதுகாத்து வைக்கிறது. அதாவது நாங்கள் ஆரம்பத்துல பார்த்த கிணறு, அந்த கட்டி உடைச்ச கிணறு, இது 3வது கிணறு. இது 3வது கிணறு. இதை பாவித்தவர்கள் வெளிநாடுகள் பலர் வசிக்கிறார்கள். அதாவது பல கிராமத்து தண்ணீர் சொன்னா எல்லாரும் சிறு வயதுகளில் வசித்து அந்த இதை அபிவிருத்தி செய்தால் எங்களுக்கு ஒரு ஞாபக ஊட்டலா இருக்குமே. பரம்பரையா இங்க பாருங்க ஆக்கள் போயிடும். இதாலே முக்கிய பாதையில குடிச்சிட்டு தான் போவினோம் தண்ணி. நான் முதல் இது வந்து ஒரு கிட்டடி பாதையாகவும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் மக்கள். ஆனா இந்த பாதை வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஏதோ இடத்துல வந்து இந்த பாதை தவற விடப்பட்டா வேறு இடத்துக்கு தான் போகணும். ஆனா நன்கு அறிந்தவர்கள் இதை பயன்படுத்துகின்றார்கள். இப்போ நாங்கள் மீண்டும் கிணத்துக்கு வருவோம். இதை பயன்படுத்துகிறவர்கள், அதாவது கிணறு, நான் நினைக்கிறேன் இந்த கிணறு வந்து யாரும் வெட்டி இருக்க மாட்டோம். பாறை இயற்கையாகவே வடித்து பிளந்து அங்கே கீழே உள்ள தண்ணீர் ஊற்று வந்து இங்கே மேலே வருகின்றது. இந்த கிணறை பார்க்கும்போது யாரும் உருவாக்கிய கிணறு மாதிரி தெரியவில்லை. இது இயற்கை உருவாக்கிய கிணறு போலத்தான் தெரிகின்றது. எந்த முழுமையான பாறை அமைப்புகள், அங்கே பாறைகள் வெடித்து பிளவு பெற்று இங்கே தண்ணி வந்து இது ஊற்று தண்ணி. இதில் போறார்கள், இதெல்லாம் குடிச்சிட்டு போறவே நம்ம இந்த வழியால போறாங்க தண்ணி குடிச்சிட்டு போறது. இதுல இந்த களைச்சி பேர் 2 கப்புதுல தண்ணி இல்லை தானே வடமுராட்சி வரைக்க. அப்ப இதெல்லாம் வடமராட்சியில இருந்து கப்புது வழியாக இந்த புத்தூர் போய்களை வந்து இந்த பாதையை பயன்படுத்துவோர்
இந்த கிணத்துல வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போறத. அப்படிப்பட்ட ஒரு கிணறு வந்து இன்றைக்கு இந்த காலம் வந்து இப்படி ஒரு பற்றை காடுகளை சூழ விட்டு யாருமே கவனிப்பார் இல்லாமல் இந்த கிணறு வந்து இருக்கின்றது. முக்கியமாக இவ்வாறான உயிர்காத்த நீர்நிலைகளை பேணி பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாகவும் நிச்சயமாக இருக்கும். அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பது எனது கருத்து. எதிர்காலத்திலே இந்த பகுதி வந்து இந்த கிணற்று பகுதி வந்து சுத்தமாக்கப்பட்டு மீண்டும் இதிலே வந்து இந்த கிணறு என்று இந்த குறைந்தபட்சம் அடையாளமாவது படுத்த வேண்டும். நான் கூடுதலா ட்ரை பண்றோம் இந்த பாதையை இணைக்கிறதுக்கு, வடமராட்சி போறதுக்கு எங்களுடைய கிராமம் கூடுதலா ட்ரை பண்றோம். கூட கிராமத்தின் ஊடாக வந்து கப்பூதுக்கால போய் வடமராட்சி போறதுக்கு நீங்க முயற்சி செய்வீங்க. அதே நிறைவேற இல்லை. இந்த அவிர்த்தியல் நிதி பற்றாக்குறை இல்லாமல் அதாவது ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த பாதை அமைச்சு திரை சொல்லி இந்த பாதை இல்லாம இப்ப எந்த பகுதியோட பயணம் செய்யணும் இல்லாங்க அந்த வெள்ள ரோட்டில் தான் போகணும். இது கனம்புடி போய் போகணும். கனம்புடி போகலாம், வெள்ள ரோட்டில் தான் போகலாம். அப்புறம் இந்த பாதை வந்து செய்தா எவ்வளவு கிலோமீட்டர், அதாவது எவ்வளவு தூரம் வந்து மிச்சப்படுத்த? 2 கிலோமீட்டர் அங்கால செய்து விட்டு கப்பூது போடணும். பாதை 2 கிலோமீட்டர். சுற்றி போறதுக்கும் இதால பொறுத்த 10 கிலோமீட்டர் கிட்ட 10 கிலோமீட்டர் வித்தியாசம். நாங்க இங்க புத்தூர் போறது 5 கிலோமீட்டர். இங்க இருந்து புத்தூர் 5 கிலோமீட்டர். சரி சரி. நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த கிணற்று கண்மையாக மீண்டும் வந்து விட்டோம். இந்த கிணறு தான். ஏன் நான் இந்த கிணற்றை அடிக்கடி கிணறுகளை மையப்படுத்தி இந்த காணொலியை நகர்த்துகிறேன் என்று சொன்னால், இது ஒரு முக்கியமான விடயம். இயற்கையின் சொத்து, அதை நாங்கள் அழிய விட்டு கொண்டிருக்கின்றோம். அதன் காரணத்தினால தான் நான் இந்த காணொலியை இந்த கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நான் தெரிவு செய்திருக்கின்றேன். எனவே இந்த காணொலியை நண்பர்களே எல்லோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவ்வாறான விடயங்கள் யாழ்ப்பாணத்திலே பல விடயங்கள் இருக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு பெரிய கிணறாக இருந்தக்கூடிய அமைப்பு, இதில் இன்னும் ஒரு ஓட்டை வந்துருக்கிறது. முட்செடிகள் அதிகமாக இருப்பதால் அதிகபட்சம் இந்த கையை உள்ள விட்டு காணொலியாக்க முடியவில்லை. இது போன்ற பல கிணறு அமைப்புகள் கடந்த காலங்களில் இருந்து தற்போது நிறுவப்பட்டு அந்த உருத்தெரியாமல் அடையாளம் தெரியாமல் போயிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே நிறையத்தான் இருக்கின்றன. இந்த பனை மரத்துக்கு இருப்பேன் முன்னாள் மத்தியானங்கள்ல வந்து இந்த பனை கேட்டால் பல 1000 கதை சொல்லும். இந்த அண்ணன் சொல்றார், இந்த பனை மரத்துக்கெல்லாம் வந்து எல்லாரும் இருப்பினமாம். தண்ணி ஊற ஊற ஒவ்வொருவராக குடங்களை கொண்டு வந்து பிடித்து கொண்டு செல்ல வேண்டும். இவ்வாறான மக்கள் கடந்த காலத்தில் இந்த பகுதியிலே வசித்திருக்கின்றார்கள். இப்போது அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாகவே தண்ணீர் கிடைக்கின்றது, பணத்துக்கு கிடைக்கின்றது. இருந்த போதிலும் இவ்வாறான விடயங்களை சேமித்து பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது, ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கின்றது. என்ன அதுக்கே பார்த்து நிற்கிறீங்க? இந்த கௌதாரி முட்டை போட்டுற காலம் இந்த பகுதி இப்ப வந்து இருக்க கௌதாரி முட்டை போட்டிருக்கு. காட்டுங்க இங்க அது உங்களுக்கு இனப்பெருக்கம் இங்கதான் நிறைய இருக்கு. பறவைகளுக்கும் முக்கிய இடம். என்னடா இந்த பாம்பு கால தவறு இதுல இருக்கு. முட்டையை காட்டுங்க. கௌதாரி என்ன? கௌதாரி முட்டை. காடையா கௌதாரி? கௌதாரி கௌதாரியா? அவங்களே வச்சிருங்க வந்து தேடும் பாவம். இந்த பற்றை காடுகளாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கௌதாரி என சொல்லப்படுகின்ற பறவைகள் வந்து முட்டைகளை இட்டு தமது இனப்பெருக்கத்தை செய்கின்றன. பாருங்க எப்படியான ஒரு இடத்துல வந்து முட்டை இட்டிருக்கின்ற பாருங்க. இவ்வாறு பல இடங்களிலும் இந்த கௌதாரிகள் முட்டை இட்டு தமது இனப்பெருக்கத்தை செய்யலாம். நாங்கள் இனி திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, எங்க முட்டை இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த முட்டை இடக்கூடிய இடங்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கவில்லை. ஒரு எதேச்சியாக பார்க்கும் போதுதான் தெரிகிறது. இதுக்குள்ள பறிச்சு எடுத்து முட்டை பொறிச்சு போடு ஓடி எடுத்துங்க. இந்த பகுதியில வந்து என்ன சொல்றார், ஏற்கனவே குஞ்சு பொறிச்சு குஞ்சு கிளம்பிட்டுது, அந்த முட்டை கோது இருக்குது. இது பறவைகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமாக இந்த பகுதி, இந்த இடம் இருக்கின்றது. அதாவது ஒரு காலத்துல வந்து பறவைகள் விலங்குகள் தான் இந்த பகுதியை, அதாவது நிலப்பகுதியை அதிகமாக பயன்படுத்திக்க வேண்டும்.
பிற்பட்ட காலத்தில் மனிதர்கள் வந்து தமது குடியிருப்புகளை அமைத்து நாகரிகங்கள் வளர்ச்சி வரும்போது அந்த இடங்கள் மாற்றமடைந்திருக்கும். அந்த காலப்பகுதிக்கு பிற்பட்ட காலப்பகுதி இந்த இவ்வாறான இடங்கள் மீண்டும் காடுகள் மண்டி இருப்பதால் மீண்டும் பறவைகள் விலங்குகள் இந்த பகுதியை வந்து தமது வாழ்விடமாக பயன்படுத்துகின்றன. இயற்கையின் அதிசயங்கள் நிறைந்த ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கின்றது. இயற்கையாகவே நிலத்திலே வடித்து பிளந்து எழுந்திருக்கக்கூடிய கிணறுகள், மக்களுக்காக தண்ணீரை கொடுக்கக்கூடிய அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிணறுகள் என்று உறங்கி கிடக்கலாம், உறக்க நிலையில் இருக்கின்றன. இந்த காலப்பகுதியிலே ஒரு 3 கிணறு இருக்கு என்று வைத்துக்கொண்டால் கூட கடந்த காலங்களிலே, அதாவது தெரியாத சில நூற்றாண்டுகள் முற்பட்ட காலத்திலே இந்த பகுதியிலே ஏராளமான கிணறுகள் இருந்திருக்கக்கூடும். பிற்பட்ட காலத்திலே இந்த கடல் வெள்ளமாம் இதுக்கு அருகிலே வந்து சதுப்பு நிலம், என்ன சதுப்பு நிலம், சதுப்பு நிலம், மங்கால சதுப்பு நில கடல்கள் இருக்கின்றதா, தரவை கடல் என்று சொல்வாங்க. 100 மீட்டருக்கு அங்கே சதுப்பு நிலம். இது இந்த உலக எங்களுக்கு ஒரு நன்கொடை மாதிரி பக்கத்துல அதானோ 100 மீட்டருக்கு. அப்ப அவ்வாறான கடல் வந்து ஒரு காலத்துல வந்து பெருக்கெடுத்து இந்த பகுதிகள், இவ்வாறான பகுதிகள் மூடப்பட்டிருக்கும். இப்போது எஞ்சிருக்கக்கூடிய ஒரு 3 கிணறு தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு கிணறு தான் இது. நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே பார்த்துக்கக்கூடிய கிணறு. இவ்வாறான கிணறுகளும் எதிர்காலத்திலே இல்லாமல் போவதற்கு முன்பாக இதை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு உள்ளவர்களாக ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இதை பயன்படுத்தியவர்கள், அவர்களுடைய பரம்பரையினர் காணப்படுகின்றார்கள். பாதை இந்த கிணத்தடியால போக வைக்க இது எத்தனையோ பேர் பயன்படுத்துற பாதை எங்க, அதுதான் வடமுராட்சி போகுது. கிணறு தோற்றின அப்புறம் தான் கிணத்து பக்கத்துல பாதை விட்டுருப்போம். ஆமா, ஏன்னா வழிப்போக்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக. இப்போது 3 கிணறுகளை மட்டுமே பார்த்து விட்டு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்துவிட்டு திரும்பக்கூடிய வழியில வந்து 4வது கிணறு எங்களால் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிணறு கூட ஏற்கனவே பார்த்த அந்த அமைப்புடைய கிணறு தான். ஆனால் இங்கே தண்ணீர் இல்லை. தண்ணீர் வரக்கூடிய பகுதிகள் மூடப்பட்டிருப்பதாக சொல்கிறார் அண்ணன். இது கூட ஒரு கிணறு தான், ஊற்று கிணறுன்னு சொல்கிறார். ஆனால் தற்போது மூடப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதின்படி இவ்வாறு இந்த பகுதிகள் முழுவதும் பல கிணறுகள் இருக்கக்கூடும். அவற்றை குறைந்தபட்சம் சுற்றி ஒரு கட்டொண்டு கட்டி இந்த மூடி இருக்கக்கூடிய மண்ணை வெளியே எடுத்து அப்புறப்படுத்தி அதை பேணி பாதுகாத்தால் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் நான் கருதுகின்றேன். உள்ளே செல்ல முடியவில்லை. பற்றை காடுகள், முட்கள் நிறைந்த மரங்கள் நிற்கின்றன. இவ்வாறு காட்சிப்படுத்துகின்ற போது ஓரளவு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது பாறை வடித்து பிளந்து அங்கே ஊற்று தோன்றிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் கிணற தேடினாலே நிறைய கிணறு நாங்க கண்டுபிடிக்க போடுங்க. இவ்வாறான பகுதி ஊடாகத்தான் பயணித்து நாங்கள் வந்திருக்கிறோம். அதாவது வாதாரவத்தை கிராமத்திலிருந்து ஒரு 500 தொடக்கம் 1 கிலோமீட்டர், அதாவது வாதாரவத்தை கிராமத்திலிருந்து குறைந்தபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலாக தான் நாங்கள் இப்போது வந்திருக்கின்றோம். சுற்றிலும் பச்சைகள் நிறைந்த பகுதி, அதன் ஊடே உருவாக்கப்பட்ட பாதை. இவ்வாறுதான் பயணித்து நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய அந்த கிணறுகள் அமைந்திருந்த பகுதிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். தொடர்ந்தும் பார்த்து கொண்டே பயணிக்கலாம். இந்த முன்னுக்கு தண்ணி நிற்கிற என்ன இதோட இந்த இது பேர் மாக்களியன் சொல்றோம். மாக்களியன் சொல்லி மாக்களியம். பழைய பேர். இது மீன் பிடிக்க நிறைய மீன் பிடிக்கிறேன். இப்போ பிடிக்கிறீங்க? பிடிக்கிறவே வேற எங்களை கிராமத்துல இல்லையா, வேற ஏற்பட்ட ஆக்கலாம் பார்த்து பிடிக்கிறேன். பெரிய பெரிய மீன் நிற்கிறோம், சின்ன மீன். அந்த திரளி சிலாப்பின்னு சொல்லி சிலாப்பி வேற பகுதி மக்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்களை பகுதி பிடிக்கிறேன். தூக்குறாங்குருவி கூழாடாக்கு அதை பார்த்துருக்கோம். இப்போ நான் எடுத்து என்ன, அதாவது பறவைகள்
அறிவிக்கப்படாத பறவைகள் சரணாலயம் என்று கூட சொல்லலாம். இது சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த தூக்கணாங்குருவி கூடு, அதாவது ஒரு முட்செடியிலே கட்டி இருக்கின்றது. இதுதான் அந்த கூடு. அங்கே முட்டைகள் எதையும் காணவில்லை. இதுதான் அந்த அண்ணன் சொன்ன கடற்பகுதி, அதாவது முழுமையான கடல் இல்லை, இது ஒரு நீர் ஏரி பகுதி போன்ற அமைப்பு.